மதுரையை சுத்தி சுத்தி தான் இன்னைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை எப்பொழுதுமே ராசியான நகரம். நமக்கு அமித்ஷா அவர்கள் வந்தார்கள், கூட்டம் அமோகமாக இருந்தது. அற்புதமான பேச்சு. மதுரையிலே தான் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. அற்புதமான பேச்சு, அற்புதமான பேச்சு. திருப்பரங்குன்றத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, 23ஆம் புலிகேசின் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு புறாவை தூது அனுப்புவார் அந்த அரசர் வடிவேல் வந்து புறாவை தூது அனுப்பும்போது, பழைய காலத்துல அரசர்கள் எல்லாம் ஒவ்வொன்று தூது அனுப்புவாங்க தூதுவர்கள் மூலமாக. ஆனா புறா மூலமா தூது விட்டான். அந்த புறாவை என்ன பண்ணா பொறிச்சு சாப்பிடுறோம் அந்த அரசன். அந்த உடனே தான் பார்த்தா எதிரி நாட்டிலிருந்து படையெடுத்து வரும்போது ஒற்றர்கள் வந்து சொல்றாங்க படையெடுத்து வராங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு புறாவுக்காண்டா இவ்வளவு பெரிய அக்கப்போர் அப்படின்னாங்க. ஆனா ஒரு பிரியாணி சாப்பிட்டதுதான் மதுரையில் இன்னைக்கு 10 லட்சம் பேர் கூடினாங்க. திருப்பரங்குன்ற அடிவாரத்துல ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கு தான் 10 லட்சம் பேர் கூடினாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, அதையும் அறநிலைத்துறை அமைச்சர் குறை சொன்னார். நாங்கள் நடத்துவதுதான் உண்மையான பக்தர்கள் மாநாடு அப்படின்னாங்க. ஆனா மதுரையில் நடந்த பக்தர்கள் மாநாட்டில் பாத்தீங்கன்னா முதல் 5 நாட்களும் பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வந்தாங்க. கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனா கூட்டம் அமைதியாக நடந்தது, அற்புதமாக நடந்தது. கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் 5 லட்சம் பேரும் தான் உட்கார்ந்த சேர அப்படி எப்படி எடுத்து அடிக்க வச்சுட்டு போற கூட்டம் தான் முருக பக்தருடைய கூட்டம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விட மத்த கட்சி கூட்டம்னா என்ன நடந்திருக்கும் பத்திரிகைகள் பார்த்திருப்பீங்க. எல்லாம் டாஸ்மாக்ல கூட்டமா நிற்கும். நான் ஏற்கனவே சொன்ன மதுரை எங்களுக்கு எல்லாம் ராசி. ஏன்னா திமுக ராசி கிடையாது. 1967 திமுக பொதுக்குழு கூட்டினாங்க மதுரையில. 22 வருஷம் அவங்க ஆட்சிக்கே வரல. 67 கூட்டின பொதுக்குழு 22 வருஷம் அவங்க ஆட்சிக்கே வரல. 89 ஆட்சிக்கு வந்தாங்க. 2 வருஷம் தான் இருந்தாங்க. 91 அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு மதுரையில் நடைபெறுகிற எல்லா கூட்டமும் இன்னைக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. மீனாட்சி அம்மையுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நிச்சயமாக மலரும்.